பல்வேறு தலைப்பில் பேசின்னு போயிருக்கிறோம். எனக்கு எது தீர்வு? இன்னைக்கு தலைப்பு எது தீர்வு? தீர்வுன்னா ஒரு சம போடுவோம். அது மீதி ஈவு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக முடிச்சிருக்கணும். கூடுதலும் இருக்கக்கூடாது, குறையும் இருக்கக்கூடாது. துல்லியமாக சரியாக ஒரு தராசு தட்டில் நடுவில் நின்று தானே முள், அது தீர்வு. அந்த பக்கமும் போயிருக்கூடாது, இந்த பக்கமும் அது போயிருக்கக்கூடாது. அதான் தீர்வு. 100 கிராம் சர்க்கரை அப்படின்னா 100 கிராம் ஒரு கல் வச்சான்னா 2 பக்கமும் நின்னா அது என்ன வச்சாங்க? சரியான தீர்வு. இப்போ நமக்கு பிரச்சனைங்க. மனிதர்கள் பலதரப்பட்ட குழப்பமான மனநிலை, பலதரப்பட்ட சிந்தனை, பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள், இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துனுக்கிறோம். இப்போ இந்த ஒட்டுமொத்த மனிதனுக்கும் தீர்வு ஒன்று சொல்ல முடியுமானா ரொம்ப எளிமையாக சொல்லலாம். என்னங்க எல்லாத்துக்கும் தீர்வு ஒன்று தான்? ஆமாம், எல்லாத்துக்கும் தீர்வு ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை புரிஞ்சு வச்சுக்கணும், நான் என்பது என்னால் உருவாக்கப்பட்ட ஒன்று இல்லை. முதல்ல இது நம்ம அடிப்படையாக புரிஞ்சு வச்சுக்கணும். எது புரிஞ்சு வச்சுக்கணும்? நான் ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது யாரால் உருவாக்கப்பட்டதல்ல, என்னால் உருவாக்கப்பட்டது இல்லை. நான் என்பது நானாக செஞ்சுக்கிந்தா என்ன நானே. சில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அவனே செதுக்கிற மாதிரியெல்லாம் சிற்பிங்கெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்போது ஆனால் செதுக்கலையா? அப்போ என்னுடைய பங்களிப்பு இல்லையா என் மேலேனா? இருக்குது. எப்படி தெரியுமா இருக்குது? ஆணவத்தில் இருக்குது. அதான் ஆணவத்தார் பிரளய காலம் வரைக்கும் இருப்பாருன்னு அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் அதுதான். அந்தராத்மாவா நின்றுத்து அப்படின்றதெல்லாம். தானே செதுக்கிறவன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் விட்டுறான். கேவல அவத்தைகளெல்லாம், சொப்பன அவத்தை, சுருத்தி அவத்தைலாம் ஏற்கனவே ஒரு 4 அவத்தை பற்றி பேசிட்டேன். அதெல்லாம் விட்டுறான். ஆனால் நானை விட்டுறதில்ல. எதை விட்டுறதில்ல? நான்ன்றத விட்டுறதில்ல. அடிப்படையாக பிரச்சனைகளுக்கு, எல்லா பிரச்சனைகளும் காரணம் நான் தான். நான் ஒன்று உங்க ஒத்துக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல் காரணம் நான் போகிற ரோட்டில் என்னை யாரோ ஒருத்தர் இஷ்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்? என்னை யாரோ ஒருத்தர் இஷ்டாங்க. நான் போய் ஒருத்தர்கிட்ட இடி வாங்கினேன். எது உண்மை? என்னை யாருன்னா இடிச்சாங்களா? நான் போய் ஒருத்தர்கிட்ட போய் இடி வாங்கிக்கினேன். நான் போனேன், நான் ரோட்டில் போனேன். வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு நீ வெளியே வந்தேன்னா உன்னுடைய வீடு ஒன்று இருக்குது. உனக்குன்னு ஒரு வீடு ஒன்று இருந்தது. இந்த வீடு இல்லை, வீடு பேருன்னு ஒன்று சொல்கிற வள்ளுவர் சொல்கிற அந்த, அல்லது ஞானமடைதல் அப்படின்ற ஒரு வீடு உங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்குது. அங்கேருந்து நம்ம வந்ததுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம். இப்போ திரும்ப அந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் ஆகிடுமானா? அப்படிலாம் நீங்கள் போயிட முடியாது. சாதாரணமாக அந்த வீட்டுக்கு திரும்ப உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுற முடியாது, போக முடியாது. சாதாரணமாக நீங்கள் வெளியெல்லாம் போனீங்கன்னா வீட்டுக்கு வந்தால் எப்படி வருவீங்க? காலெல்லாம் கழுவின்னு சுத்தம் பண்ணிட்டு தானே உள்ளே வருவீங்க. இல்லை அப்படியே வந்தால் என்ன ஆகும்? சகதியெல்லாம் உள்ளே வந்துடும், அழுக்கெல்லாம் உள்ளே வந்துடும். என்ன பண்ணுவாங்க? ஸ்டாப்பு. நான் ஆச்சாரத்தை பற்றி நான் சொல்லவில்லை. அட்லீஸ்ட் சேர்லாம் பூசின்னு வந்தால் ஒரு மாதிரி அக்லியாக இருந்தால் நம்மளே என்ன பண்ணுவோம்? ஃபேஸ் வாஷ் பண்ணிப்போம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தானே பார்ப்போம். வீட்டுக்கு வந்தோடனே நம்ம டாய்லெட் போவோம். இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு முதல்லலாம் வெளியே பக்கெட் வச்சுருப்பாங்க, தண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒரு மாதிரியான கலாச்சார வாழ்க்கை. இன்றைக்கி அப்படி இல்லை. நாகரிகம் மேலை நாட்டு மக்கள்கிட்டேருந்து நம்ம பெட்ரூமில் எடுத்து போய் டாய்லெட் வச்சுக்கிறோம். பெட்ரூம் போய் உள்ளே போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறமா வந்துடுவோம். அதே தானே. அப்போது சொந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தோடனே நமக்கு எல்லாமே பிரச்சனைங்க எப்படியெல்லாம் வரும்னா பல விதம். ஆனால் பங்களிப்பு உங்களுக்கு தான் அதில் இருக்கும். உங்கள் பங்களிப்பு இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனை இல்லவே இல்லை. பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனைக்கும் நான் ஒரு பங்களிப்பாளனாக இருந்திருப்பேன். நான் பைக்கில் போனேன், எனக்கு பைக் ஆக்சிடென்ட் வருமா? வராது. காரில் போனேன், எனக்கு கார் ஆக்சிடென்ட் வருமா? வராது. நடந்து போனேன்னா நீங்கள் நினச்சக்கூடாது, ஓ காரில் போகிறதுனால தான், பைக்கில் போகிறதுனால தான் பிரச்சனைங்க எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சினால இல்லை, அதை சரியாகவும் தெளிவுறவும் செய்யாதனால. வர்றவன் எல்லாமே எதிராளி நம்பி தான் ஓட்டுனுக்கிறான். வண்டி ஓட்டுறவங்க எப்படி நம்பி ஓட்டுனுக்கிறாங்க? வரவரு பார்த்துப்பாரு, இவர் எப்படி ஓட்டுறாரு தாராளமாக. நம்மளும் எப்படி தான் ஓட்டுறோம்? அவர் பார்த்துப்பாரு, 2 பார்த்துப்பாரு, என்ன ஆச்சு? மோதிப்பார். அவள் தான் 2 பாரம் மோதி பாராயி அவன்மா என்ன ஆகுதோ தெரியாது. இப்போ வர பாருங்கள்லாம் வர நிறைய தந்துட்டுக்கிறான். இப்போது நம்ம நினைக்கணும், பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நான் தான். நான் ஏன் பிரச்சனைகளால் பின்னிடுறேன்? நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் எனக்கு தெரியாது. இதை பார்க்குறவங்க கூட நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனையில் இருக்கலாம், தீர்வு தெரியாமல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கலாம்.
பிரச்சனைகளை பற்றி நான் பேச போதில்லை. நீங்கள் எனக்கு பர்சனலாக பேசி எனக்கு இந்த பிரச்சனை அதெல்லாம் நீங்கள் கூட சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தான் பின்னிடுறீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யார் தான் பின்னிடுறீங்க? ஒரு சிலந்தி கூடு கட்டுது, ரொம்ப சிக்கலான அமைப்பு. ஒரு கொசுவோ ஒரு ஈயோ போய் அதில் போய் மாட்டிக்கும். ஆனால் சிலந்தி மாட்டுறதில்லை. சிலந்தி என்ன பண்ணுறதில்ல? சிக்கலான வலை பின்னக்கூடிய சிலந்தி ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுனுங்குது, எப்படி போய் எப்படி வரணும் அப்படின்னு. பிரச்சனைகளே இல்லைன்னா நீங்கள் கூடே கட்டல, உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கல. ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளே இல்லாமல் போகும்போது தான் நீங்கள் என்ன ஆயிடுறீங்கன்னாக்கா கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. நூல் பின்னினா தான் என்ன ஆகும்? அது சேலையாவோ துணியாவோ மாறும். வெறும் நூலை உடுத்திக்க முடியாது. ஆனால் அந்த நூலை வேறு வேறு மாற்ற முடியுன்ற மாதிரியான ஒரு நூல் போது என்ன பண்ணணும்? நீங்கள் சிக்கல் இல்லாமல் பின்னி, சிக்கல் இல்லாமல் லேஸ் பின்னு உங்களுக்கு தெரியும்னா லேஸ் பின்னுவாங்க உள்ளே விட்டு, கடைசி ஒரு முடிப்பிச்சு இழுத்திங்கன்னா ஃபுல் பனின்னு வந்துடும். ஃபுல் பனினா வந்துடும். லேஸ் பின்ன தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம். இப்படி அந்த காஷ்மீரியெல்லாம் போட்டு ஊக்கு போட்டு பண்ணி வருவாங்க. நாட்டு தான் ஃபுல்லாக உள்ளே இழுத்து நாட் போட்டுனே போவாங்க. கடைசி முடிய ஒரு நாட் போட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அந்த நாட் மட்டும் அவுத்துட்டு இழுத்தோம்னா என்ன ஆகிடும்? அந்த நூல் ஃபுல்லாக வந்துடும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னி வச்சுருக்கணும். ஒரு முடி போட்டிருக்கணும், ஆனால் அந்த முடி யார் வசம் இருக்கணும்? உங்கள் வசம் இருக்கணும். நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடி இருக்குது. நாட்டு படம் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா இடைவெளி வரைக்கும் இதான் சார் நாட்டு, இந்த நாட்டை எப்படி அவுக்குறன்றது தான் படம். சினிமா கதையெல்லாம் அதான். கதைங்களாம் என்ன தான்? ஒரு பிரச்சனையும் ஒரு தீர்வும். இன்றைக்கி அப்படிலாம் எடுக்கிறது இல்லை. என்ன சார் 4 பேர் ஜெட்டி போட்டுன்னு ஆடணும் சார், கூட ஒருத்தர் ஆடணும், ஒரு ஐட்டம் சாங்கு, ஒரு இது ஒரு நல்ல ஃபைட்டு வச்சா போதும், அவ்வளோதான். அதனால் ஹீரோட வேல்யூ இருக்கும். கதை எதோ ஒன்றா எழுதிக்கலாம் சார், இல்லை உட்காந்து டிஸ்கஷனில் பார்த்துக்கலாம். எப்படி வேணா அந்த மாதிரி படம் பண்ணுறவங்களாம் கூட ஆகிட்டாங்க. பிரச்சனைகளுக்கு பின்னந்து யார் தான்? நான் தான். அப்போ தீர்வு சொல்கிறவருக்கு உங்கள் பிரச்சனை நூல் எங்கேருந்து நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்கன்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். முடி எங்கே வச்சுக்கிறீங்கன்றதும் யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். நானே சொல்கிறேன், மறந்துட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க? இப்போ மறந்துட்டீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நடுவில் பிளேடு வச்சு கீழ்ச்சிட்டிங்க, என்ன ஆகிடும்? கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, தப்பு பண்ணிட்டீங்க. அதான் இப்போ தீர்வு வர முடியல. நானே சொல்கிறேன், எல்லா தவறுகளுக்கும் என்ன இருக்குது? ரெமிடிஸ் இருக்குது. இல்லாமலாம் ஒன்று வச்சு இல்லவே இல்லை. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் இருக்குது. அதிகபட்சமாக சூசைட் பண்ணி செத்து போயிடலாம். இது பிரச்சனைக்கு தீர்வா? நல்லா உண்மையா நல்லா வாழ்ந்துங்கன்னு கூப்பிட்டு சா வச்சுருவ போலுது. இதுதான் பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறேன்னு கேட்டுனே இருந்தால் செத்து போய்ட்டு சொல்கிறேன் இந்த மனுஷன். நான் சாகக்கூடாது. முதல் முடிவு நீங்கள் எடுக்கணும். பிரச்சனைக்கு தீர்வு எது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தற்கொலை பண்ணிக்கொள்வது பிரச்சனைக்கு தீர்வாகாது. ஃபஸ்ட்டு அது நல்லா தெளிவாக எடுத்துக்கணும். எது இல்லை தீர்வு? தற்கொலை தீர்வு இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இது தீர்வு எதெல்லாம் தீர்வு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ தான் நம்ம அந்த முடிவு எடுக்கலாமா கூடாதான்ட்டு. ஏன்னா இப்போ இதான் தீர்வு நிறைய பேர் நினச்சிக்கிறான். நிறைய கடன் வாங்கிட்டான். எனக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் கடன் வாங்கி பிரச்சனை ஆயிடுச்சு. எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் எல்லாரையும் குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு சின்ன வயசுலேயே செத்து போயிட்டார். ரயில்வேல வேலை செஞ்சால் அதனால் அவங்க பொன்னாடி வேலைக்கு செஞ்சு ஏதோ போயிடுச்சினாங்க. இல்லைனா அப்போ அது தீர்வா? வாலண்டியாக சூசைட் பண்ணிடுறான். சில பேர் மருந்து வாங்கி குடிச்சு செத்து போயிடுறான். பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் விட்டு போயிடுறாங்க, நடுரோட்டுக்கு போயிடுறாங்க. நல்லா பெரிய பங்களா கார்லாம் வச்சுருக்கிறான், வாலெட் ஃபுல்லாக கிரெடிட் கார்டாக வச்சுருக்கிறானுங்க. எல்லாத்தையும் செலவு பண்ணி சுகபோகமாக வாழ்ந்துக்கிறாங்க. திடீர்னு இவனுக்கு பாட்டு பார்க்குறானுங்க, அவமானமாக போயிடுது, செத்துறானுங்க. அந்த குழந்தைங்க காலேஜ் வரைக்கும் எடுத்துன்னு வந்து வச்ச குழந்தை. அப்போ அந்த அம்மா அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க படுற பாடு, அந்த சமூகத்தில் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, வெளியே சொல்ல முடியாமல் அவங்களுக்குள்ளே படுற வேதனை, இதுங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப. இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைகளை உண்டாக்குறது யார்? நான் தான். தீர்வு சொல்ல வேண்டியவனும் நான் தான். ஆனால் தீர்வுக்கு முடிவு எது கிடையாது. இயற்கையிலேருந்து விடுபடுறது இல்லது வாழ்க்கையிலேருந்து விடுபடுறது, ஒட்டுமொத்தமாக பண்ணின தூக்கி விசிறி வச்சிருது தீர்வா ஆகாது. தற்கொலை ஒரு தீர்வாக ஆகாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், தற்கொலை ஒரு தீர்வு இல்லை. பிரச்சனையை விட்டு விலகி இருக்கிறது அல்லது மறந்து இருக்கிறது தீர்வாகாது. சில பேர் குடிக்கிறதே வேலையாக தின்னுப்பான், போதை மருந்து போட்டுப்பான், ஏதாச்சும் இன்னொரு வேலை மூணாவது எதனா ஒன்று செஞ்சுனே இருப்பான். எப்போ பார்த்தாலும் வேலை மேலேயே இருக்கணும், 24 மணி நேரமும் என்கேஜ் பண்ணிப்பான். வேலையே செஞ்சுன்னு வந்தோம்னா இதை மறந்துருக்கலாம் இல்லை, பிரச்சனைகளை மறந்துருக்கலாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ராஜதந்திரம் இதெல்லாம். இதுவும் என்ன இல்லை, பிரச்சனையிலேருந்து விலகி இருக்கிறதோ அல்லது மறந்து இருக்கிறதோ, அதை மறுத்து இருக்கிறதோ, உங்கள் நினைவுலேருந்து அதை தப்பு வச்சுருக்கிறதோ என்ன இல்லை, தீர்வு இல்லை. நம்பர் 1 தீர்வு இல்லை. சாவறது தீர்வு இல்லை. 2வது பிரச்சனையிலேருந்து விலகி தனியாக இருந்து அதை மறந்து இருக்கிறதும் தீர்வு இல்லை. அப்போ தீர்வு எது அப்படின்னா 2 தீர்வு இல்லை. தீர்வு எதுனா நிதானித்தல்,
கவனித்தல். ரெண்டே விஷயம்தான் தீர்வு. என்னதான் தானத்தில் ரொம்ப சிறந்தது கொண்டானம், அன்னதானம், அந்த தானம், இந்த தானம், அதெல்லாம் சும்மா பேச்சு. திருடினா தான் நீங்கள் கொடுக்க முடியும், திருடாதவன் கொடுக்க முடியாது. எடுக்கும்போதே 5 ரூபா தான் எடுத்தேன், எங்கே பிச்சைக்காரனுக்கு சோறு போகிறது? அளவாக எடுத்தோம், சோறு தானம் பண்ண முடியுமா? அளந்து என் வயிற்றுக்கு ஒரு கவலம் தான் பிடிக்கும், அவ்வளோதான் நான் எடுத்தேன். இவருக்கு எப்படி நான் தர்மம் பண்ண முடியும்? அப்போ தானம் பண்ண முடியாது. தானம் பண்ண அவன் யாராக தான் இருக்கிறான்? திருடன் தான் தானம் பண்ண முடியும், நல்லவன் என்ன பண்ண முடியாது, தானம் பண்ண முடியாது. தானம் பண்ணுறாருன்னா அவர் யார் தான்? திருடன் தான். தேவைக்கு அதிகமாக எடுத்தோம் தான் என்ன செய்ய முடியும்? தானம் பண்ண முடியும். அதனால் தானம் சிறந்ததுன்னு சொன்னால் பைத்தியக்காரத்தனம். நீங்கள் அந்த மாதிரி லூஸாலாம் நீங்கள் ஆக வேண்டியதில்லை. நான் வந்து அன்னதானம் பண்ணி என் பாவத்தெல்லாம் காய்ச்சிறேன். நீ பாவி, நீ அன்னதானம் பண்ணி தான் ஆகணும். தேவைக்கு அதிகமாக திருநீடா நான்சென்ஸ், நீ கொடுத்து தான் ஆகணும். அது வந்து ஒரு தந்திரம். அப்படின்னா அவங்ககிட்ட காசு வாங்க முடியுமான்னு சொல்லி வச்சுக்கிறேன் அவங்ககிட்ட. இல்லை இல்லை, நீ என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன். உனக்கும் உதவாது, இன்னொருத்தருக்கும் உதவாது. அதான் அந்த ஆயில் சொல்லிட்டு போயிடுறாரு ஐயன். எப்பா புல்லறிவான் மாதிரி ஒரு முட்டாளி அவனுமே இல்லை. அவன் சாவர வரைக்கும் என்ன தான் அவனுக்கு நோய் தான் அப்படின்னே சொல்லிட்டு போய்கிறார். அப்போது நிதானம் அப்படின்றது தான் தானத்தில் சிறந்தது. நிதானிக்கணும். பிரச்சனைன்னு ஒன்று என்ன பண்ணக்கூடாதுன்னா டென்ஷன் ஆகிடக்கூடாது முதல்ல. ஐயோ ஏன் சார் கத்தி அவ்வளோ வேகத்தில் வந்து நிதானிக்க சொல்கிறீங்க? நல்ல கேள்வி தானே. பிரச்சனைன்றது ஒரு கத்தி வீசப்படுது உங்கள் மேலே இல்லை. ஆனால் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா வீசப்படுற கத்தி உங்களுக்கு தெரியும். நிதானமாக இல்லாத போது வீசும்போது தான் உங்கள் மேலே போடும். நிதானமாக இருந்தால் சிம்பிளாக தானாகவே இமைச்சிடும் கண்ணு. நீங்கள் சும்மா சைக்கிளில் போகிறீங்க, ஊந்திங்கன்னா காய ஊணுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் டிசைன் பண்ணதே அப்படி தான். உங்களை எப்படி தான் டிசைன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக செத்துடக்கூடாது, நீங்கள் சாதாரணமாக என்ன ஆகிடக்கூடாது, அழிந்து போக கூடாது. இந்த இயற்கை உங்களை விரும்புது, கடவுள் உங்களை நேசிக்கிறார். உண்மையே சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்ல. கடவுள் உங்களை என்ன பண்ணுறாரு, நீ வாழணும், நீ சந்தோஷமாக வாழணுன்றது தான் உன்னை படைச்சாரு. நீ துக்கத்தை தேடிக்கிற, நீ என்ன பண்ணுற, துக்கத்தை தேடிக்கிற. சதா சர்வகாலமும் உன் மூலையிலேருந்து நீ கொண்டு வருவது அத்தனையும் பிரச்சனைகளும் துக்கமான விஷயமும் தவிர நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கே போகல. ஏன்னா நீ பண்ணுற பாவம் வரும், மேலும் மேலும் வர அதே தான் செஞ்சுன்னுக்கிறேன். ரொட்டீனாக நீ அதை தான் செஞ்சுக்கிறேன். கல்லை பார்த்து கல்லுன்னு சொன்னால் உடனே உனக்கு கோவம் வந்து அவனை வர அடிக்க போகிறேன். கொஞ்சம் கூட நிதானமாக என்ன இல்லை, ஏன் அவன் கல்லுன்னு சொல்கிறான் யோசிக்கவே இல்லை. கடவுள் இல்லைன்னு ஏன் அவன் சொல்கிறான் யோசிக்கிறதே இல்லை. யோசித்தா என்ன ஆகிட மாட்டான், கோவம் வரும். நிதானிச்சோம்னா பிரச்சனை பாதி போயிடும், கவனிச்சோம்னா மீதி போயிடும். இப்போ இந்த நிதானத்தினால இப்போ கத்தி வீசினா யாருக்கு தான் தெரியும்? நிதானமாக இருக்கிறவனுக்கு தான் தெரியும். நிதானம் தவறுனுக்கு தெரியுமா? அப்போது வீசப்படும் கத்தி தன் மீது வீசப்படுகிறதுன்னு பார்த்தா கூட போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவீங்க. அதுக்கு நீங்கள் தனியாக எஃபோர்ட்லாம் போட வேண்டியதே இல்லைங்க. அவ்வளோ விசேஷமாக இந்த உடம்பு செய்யப்படுது. சும்மா தூசு உங்கள் மேலே ஊதுது, ஒரு புயல் வருது, தூசு வருது, நிறைய மழை, நீங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, ஒதுவுங்க. பறவைகள்லாம் அறிவோட வாழ்ந்துனுக்குது இல்லவே இல்லை. இயற்கையோட ஒரு ஒத்திசைவு கொள்ளுது. உணர்ச்சி அதுங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. உணர்ச்சியெல்லாம் நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம கண்மூடி ஒரு மனுஷனை அடித்து சாவடிறாங்க, சூப்பர் காட்சிப்பா, அப்படியே பார்ப்போமா? எந்த மனுஷனாலையும் பார்க்க முடியாது. நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டு அப்படி தான். இந்த இயற்கை நம்மளை என்ன பண்ணி வச்சுக்குது, இப்படி தான் அழகாக நம்மளை பிரச்சனையே இல்லாத ஒரு மனிதனாக வாழ்வதற்கு தான் செய்யப்பட்டிருக்குது. பிரச்சனையை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நிதானம் இல்லாமல் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பருவம் வருது. பருவம் வந்த உடனே காதல் உணர்வுகள் உள்ளேருந்து தோன்றுது. நிதானமாக சந்திக்கிறோம் காதலை, தூண்டப்படுது கொஞ்சம் தான், ஆனால் வெளியேந்து தூண்டுதல் அதிகமாகிடுது. உள் தூண்டுதலும் வெளி தூண்டுதலும் பார்த்தீங்கன்னா நிறைய முரண்படுது. உள் தூண்டுதலுக்கும் வெளி தூண்டுதலுக்கும் முரண்பாடுகள் நிறையா ஆகிடுது. ஒரு 15 வயசு 16 வயசில் கற்பனை எப்படி இருக்குன்னா, 4 பொம்பளை 5 பொம்பளை உள்ளே வந்து போயிடுவான். செக்ஸுன்றது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும், விளையாடுற மாதிரி இருக்கும், சாதாரணமாக போய் வந்துடுற மாதிரியும் அப்படிமா அவருக்குள்ள கற்பனை இருக்கும். எல்லா ஆம்பளையும் பண்ணியிருப்பான், எல்லா பொம்பளையும் பண்ணியிருப்பான். அப்புறமா தான் தெரியும், ஐயோ டயர்டாகிடும். 3வது ஆளுக்கிட்ட போகவே முடியாது, 2வது ஆளுக்கே நமக்கு பலம் இருக்காது. இதெல்லாம் நம்மளால் சாத்தியம் இல்லைன்னு எப்போ புரியும், கல்யாணம் ஆன பேருக்கு புரியும், அனுபவிச்ச பேர் தான் புரியும், அதெல்லாம் சாத்தியம் இல்லைடாப்பா. அப்போது கற்பனையான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட எனர்ஜி நிறைய இருக்கிற மாதிரி நம்ம நினச்சின்னு இருந்தோம். ஆனால் அதை நீட்டாக ஆளுமைப்படுத்தும் போது என்ன ஆகுது, அவ்வளோ தூரம் நமக்கு சக்தி இல்லைன்னு புரியுது. நிறைய பேருக்கு இது புரியாமல் அப்படியே கற்பனையிலே கூட இருந்துடலாம். கட்சி வரைக்கும் தாத்தாவாகி செத்துலாம் போயிடலாம் முடியும். ஆனால் சந்தர்ப்பம் கடியில் நினப்பிலே இருந்துடலாம். நீங்கள் முழு சந்தர்ப்பம் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது,
அதெல்லாம் சாத்தியம் இல்லை. சரி, அப்போ பணக்காரனா ஆகுறது எல்லாம் சொல்கிறான், பணக்காரனா ஆயிடலாம், அப்படியே ஆயிடலாம், இப்படி எல்லாம் இருக்கிற காசெல்லாம் விற்று போய் துபாய்க்கு போகிறேன், லண்டன் போகிறேன், சிங்கப்பூருக்கு போகிறேன், எல்லாத்தையும் விற்று போட்டு ஒரு வேலையும் இல்லாமல் வீட்டில் உட்காந்துக்கிறாரு. ஏமாத்தினானா ஏமாந்தியா? என்னை ஏமாற்றிட்டான் தான் சொல்லுங்கிறான். ஒரு முறை கூட மருந்துக்குனாச்சும் நான் ஏமாத்திட்டேன்னு சொல்கிறது இல்லை. என்ன சொல்லணும்? என்னங்க சொல்லணும்? நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பழகினா தானங்க நீ திருந்த முடியும். என்னை ஏமாத்திட்டானா அப்போ தப்பு வெளியவும் என்கிட்ட என்ன இல்லை. அப்போ நிதானமாக இருந்தால் தவறுகளுக்கெல்லாம் காரணம் நான் என்பது புரியும். நிதானமாக இருந்தால் என்ன புரியும்? நான் எங்கே தப்பு பண்ணேன் புரியும். நான் எந்த அடி வைக்கும்போது தப்பு பண்ணேன் என்னன்னா இதில் ரீவைண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் தப்பு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, ஆனால் கவனித்தல் நிமித்தமாக அதை நீங்கள் எடுக்கலாம். கவனித்தல் நிமித்தமாக என்ன செய்யலாம், நீங்கள் அதை எடுக்கலாம். அடுத்த அடி நீங்கள் எப்படி வைக்கலாம்? சரியாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் வைக்கலாம். ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னால் அவங்களால முடியறதில்லை. காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு அந்த மாதிரி மத்தேறி போயிட்டுருக்கிறான். முட்டாள்தனத்திலே இப்படியே சுற்றியே பழகிட்டான். கோயிலில் இப்படி 7 முறை சுற்றி இப்படி 2 முறை சுற்றிட்டோன்னா அப்படியே தான் சுற்றிங்கிறான். ஏன்டா சுற்றிங்க? சுத்தாரா, உனக்கு மயக்கம் வருது, உனக்கு அதெல்லாம் நல்லது இல்லைன்னா கூட புரிய மாட்டேங்குது உனக்கு. ஏன் சுத்திடுறான்? அப்புறமா மருந்து கொடுன்றான். என்ன செய்ய முடியும்? நம்ம செக்கு மாடுகளை என்ன செய்ய முடியுமா? 5 அறிவு ஜீவிதத்தை என்ன செய்ய முடியாது நம்மளால? எதுவும் செய்ய முடியாது. அப்போ நிதானித்தல் அப்படின்ற ஒரு பண்பே யாருக்கு தான் வரும்? ஒரு அறிவாளி. நிதானிக்கும் போதே பிரச்சனைங்க பாதி தீந்துடும். இது சாத்தியமான சாத்தியம். விட்டு பாருங்க, பிரச்சனைங்க தானாக தீர்றதை நீங்கள் பார்க்கலாம். விதை தானாக முளைக்குதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? தானாக தான் முளைக்கும். நான் போட்டேன், நான் விதைச்சேன், நான் முளைக்க வச்சேன்னு சொல்ல முடியுமா? விதையை போகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கலாம். அது ஊக்குவிக்கிறதுக்காக நீங்கள் மருந்துகளை போட்டிருக்கலாம், தண்ணி ஊற்றிருக்கலாம், பதப்படுத்திப்பட்டு அதுக்கு மண்ணை கொடுத்துருக்கலாம், சப்போர்ட்டிவாக நீங்கள் இருந்திருக்கலாம். இல்லைன்னு நான் சொல்ல. அது முளைக்காத விதையாக இருந்தால் முளைக்காது. நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பண்ணாது, அது முளைக்காது. நல்ல விதை பாறையில் போட்டால் கூட என்ன ஆகிடும்? முளைச்சிடும். முள்ளுகளோட இடுக்கில் போட்டாலும் முளைச்சிடும். வெப்பமான ஒரு சீதோஷமான நிலையிலும் கூட அது முளைச்சிடும். மேலும் வாடுறதுக்கு ஒன்றும் அதெல்லாம் முடியாமல் ஒரு கட்டத்தில் அது செத்து போகலாம். அப்போ எல்லா தகுதியும் எதுக்கு இருக்குது? அந்த விதைக்குள்ளவே இருக்கிற மாதிரி உனக்குள்ளவே அந்த தகுதிகள்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? பில்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. உனக்குள்ளவே அது நிதானிக்கும் போது கவனித்தல் ஆற்றல் தானாக வரும். கவனிக்கிறதுன்றது 2வது விஷயமா கூட நீங்கள் ஆக தேவையில்லை. நிதானிக்கும் போது என்ன ஆகிடுவேன்? கவனித்தல் என்ற ஆற்றல் உனக்குள்ளேருந்தே வரும். கவனித்தல்னு ஒன்று நான் நடக்கும்போதே பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்ககிட்டருந்தே வரும், வேறு யாருக்கிட்ட. ஏன்னா நீ தானே அதை பின்னின்னு போனேன். தப்பு செஞ்சது யார் தான்? நீ தானே. அப்போது எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. ஆனால் தனி மனித பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் தீர்வுகளை இதை செய்ய முடியும். இன்னொருத்தரை சார்ந்து இருக்கும்போது இன்னும்போது சாத்தியம் இல்லை. இன்னொருத்தரை சார்ந்து இருக்கும்போது இதுனா இல்லை, சாத்தியம் இல்லை. கொள்ளைக்கு போனாலும் கூட்டு உதவாது, நல்லது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு நாள் 2 பேருமா சேர்ந்து திருட்டு வந்துடுறீங்க. அதனால் திருடுறது தப்புன்னு விட்டுட்டீங்க நீங்கள். ஆனால் அவரு செஞ்சுனே இருக்கிறாரு. இப்போ உங்களை என்ன சொல்லுவார்? அவரு திருடன் தானே. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எனக்கு பார்ட்னர் தானேடா, ரொம்ப ஒழுக்கமாக உத்தம மாதிரி பேசுறியே, ஏன் அவர்னா ஆகல? என் புரிதல் அவருக்கு புரிதலா மாறல. இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? நான் மாறிட்டேன், நீ மாறல, நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் அவர் சொல்கிறது தப்பா? சரிதான். ஆனால் நான் என்ன இல்லை, இப்போது திருட இல்லை. ஆனால் அவர் டிக்ளேர் பண்ணுறதெல்லாம் கூட சரி. ஆனால் அந்த சரி யாருக்கு மட்டும்தான் சரி? அவருக்கு மட்டும்தான் சரி. அது எனக்கு சரி இல்லை. இப்படி நான் பரிசுத்தமாக மாறணும். எந்த நான் இப்போ இந்த பிரச்சனைங்க இப்போ என்ன ஆகிடும்னு கேட்டால், அவரே ஒரு கட்டத்தில் பார்ப்பார் தானே, உங்கள் ஒருமையில் உங்கள் ஏழ்மையில் நீங்கள் திருடாமல் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அவரே பார்த்து அவரே என்ன பண்ணுவார்? ஒரு கட்டத்தில் மாறுவார். நான் மாறிட்டா எல்லோரும் மாறிடுவாங்க. நான் மாற்ற என்ன ஆகிடும்? எல்லோரும் மாறிடுவாங்க. நான் சரியாயிட்டேன்னா எல்லாம் சரியாயிடும். நான் கரெக்டாக வண்டி ஓட்டினேன்னா எல்லாம் கரெக்டாக வண்டி ஓட்டுவாங்க. ஏன்? முட்டு சந்திலேருந்து வெளியே துபுக்குன்னு ஒருத்தர் வெளியே வருவார், எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன்? எங்கே பிரேக் பிடிச்சாலும் வண்டி நிற்கிற வேகத்தில் போகிறேன். என்னை இடிக்க முடியும்? நீங்கள் அதை 120 கிலோமீட்டராக கூட வச்சுருக்கலாம். எத்தனை கிலோமீட்டராக வச்சுருக்கலாம்? 180 கிலோமீட்டராக கூட நீங்கள் போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் வண்டி யாரோட வசத்தில் இருக்கணும்? உன் வசத்தில் இருக்கணும். நீ 40 கிலோமீட்டர் தான் போகிற, ஆனால் உன் வசத்தில் இல்லாமல் போய் நிற்கிற. நியாயமா? வேகம் அங்கே முக்கியம் இல்லை. அங்கே என்ன இல்லை முக்கியம்?
வேகம் ஒரு விசேஷம் இல்லை, விவேகம் தான். சினவெடுத்த தோள்களும் தீட்டிய வாள்களும் என்ன பண்ணாது, போதாது. வீரம் துணைக்கு வராது, விவேகம் துணைக்கு வராவிட்டார். வீரம் விலை போகாது, வீரம் விலை போகாது. எப்போ விவேகம் துணைக்கு வரவிட்டார். அப்போ அந்த நிதானித்தல்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு ஒன்று உங்கள் பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் பாருங்கள், கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் பிரச்சனைகளால் எதனால் பிரச்சனை, ஏன்னா அடிப்படையாக என்னென்ன பிரச்சனை நீங்கள் சொன்னால் கூட நம்ம தீர்வு சொல்லலாம், பரவாயில்ல. நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்க, அடுத்த வேளை சாப்பாடு உங்களுக்கு இல்லை, இது உங்களுக்கு பிரச்சனை தானே. இதுக்கு என்ன தீர்வு? சாப்பிடணும். எப்படி எப்படி சாப்பிட்லாம், என்ன செஞ்சு சாப்பிட்லாம்? ஹோட்டலுக்கு போய் இலை பொறுக்குனா என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். ஹோட்டல் வாசலில் போய் இலை எடுத்தும் சாப்பிட்லாம். நீங்கள் உங்களை பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது யார் தப்பு? நானே நினச்சிக்கிறேன், நான் அதெல்லாம் போய் எச்சலெல்லாம் எடுக்க மாட்டேன். சோறு உனக்கு இல்லை, அவ்வளோதான். சோறு இந்த உலகத்தில் இல்லையா, உனக்கு இல்லையா? எது உனக்கு சோறு இல்லாமல் பண்ணுச்சு? உன் சிந்தனை. நீயாவே என்ன பண்ணிக்கின, நான் எச்சலை எடுக்க மாட்டேன். வெளியே எச்சலை எடுக்காத, உள்ளே எடு. உள்ளும் எடுக்காத, கழுவு. இல்லை உனக்கு தெரியும்னா சமைக்கப்போ, உனக்கு தெரியும்னா டீ போட்டு கொடு, உனக்கு தெரியும்னா மாவு ஆட்டு, உனக்கு தெரியும்னா ஏதாச்சும் ஒரு வேலையை செய். பிறருக்கு உதவி செய்துதான் நான் உதவி பெற வேண்டும். பிறருக்கு உதவி செஞ்சுதான், இதுதான் இயற்கையின் நியதி, வேறு வழியே இல்லை. சாப்பிட்டதெல்லாம் நம்ம மலமாக கீழே போகிறது எதுக்குடான்னு கேட்டால் மண்ணுக்கு உரமாக வரத்துக்கு. என்ன பண்ணுது, கொடுத்து வாங்கிக்குது. கார்பனை கொடுத்துட்டு ஆக்சிஜனை மரம் நம்மக்கிட்ட இருந்து கார்பன் வாங்கிக்கணும். நம்ம 2 பேருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லி, நம்ம 2 பேரும். ஆனால் நம்ம என்ன பண்ணு வரோம், பட்டு ஆயிடுச்சுனே வந்துடுறோம். 20 நாள் எனக்கு குத்துது, வருஷம் 4 வருஷம் இதுவாகிடுதுன்னா தப்பு யாருது, நம்மது. பணக்காரனை பார்த்து அவன் சரின்னு வர சொல்கிறோம், அவங்களாம் முட்டாலும் நம்ம சொல்கிறதே இல்லை. 10 பணக்காரன் லிஸ்ட்டு எடுத்து வச்சுன்னா அதே மாதிரி ஆகிறது எப்படின்னு நம்ம பார்க்குறோம். பில்கேட்ஸ் நம்பர் 1 திருட, ஆனால் நம்பர் 1 பணக்காரன்றோம் நம்ம. ஏங்க ஒரு 10,000 பேர் தங்க பேர் வீட்டில் ஒரே ஒரு ஆள் தங்குறான், அவன் பேர் தான் ஜனாதிபதி. குறைஞ்சபட்சம் 10,000 பேர் சொஃபஸ்டிகேட்டடாக வாழலாம் ஒரு ஜனாதிபதி மாநில, அதில் ஒரே ஆள் தங்குறான். அவனை தான் நம்ம இந்திய முதல் குடிமகன். இது சரியா பாருங்க, ஒரு குடிமகனுக்கு எவ்வளோ வீடு வேணும்? 10க்கு 10 ஒரு ரூம் போதாது? எவ்வளோ இருந்தால் போதுங்க ஒரு ஆளுக்கு ரூமு? 10க்கு 10 ஒரு ரூம் போதும் தானே? இல்லை 20க்கு 20 வச்சுக்கோ, 100க்கு 100 வச்சுக்கடா. எவ்வளோ வச்சுக்கோ? 100க்கு 100 வச்சுக்கோ. ஏக்கர் கணக்கில் இடம் வச்சுக்கிறாங்க. அதுவும் ஒரு ஜனாதிபதி போயிட்டு இன்னொரு ஜனாதிபதி வந்தார்னா கார்டனில் அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த ஷேடிங்கில் வைக்கணும். தோட்டக்காரன், சமையல்காரன், இவங்கெல்லாம் அவர் சொல்கிற ஆளாக இருக்கணும். இவ்வளோ பேரை மாற்றணும். அப்போ என்ன அப்பாயின்மெண்ட் ஆகிட்டார், அவரு என்ன ஆவார்? அவருக்கு சாவரிக்கும் சம்பளம் கொடுத்தாகணும், கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிட்டார். இதெல்லாம் நம்ம அவங்களெல்லாம் முன் உதாரணமாக, தயவு செய்து முன் உதாரணமாக எந்த மாங்காவையும் எடுத்துக்கூடாது. பிரச்சனைங்களுக்கு காரணமே என்னடா எங்கடா வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எந்த மாங்காவையும் நீங்கள் முன்னிறுத்தீங்க. உங்கள் சித்தப்பாவாக இருக்கலாம், உங்கள் மாமாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அவர் வசதியாக இருக்கலாம், நீங்களும் அதே மாதிரி வாழலான்னு நினைக்கலாம். ஜனாதிபதி மாதிரி நீங்கள் வாழ முடியாது, ஏன்னா அவன் ஏக்கர் கணக்கில் வச்சுக்கிறான், அவங்களால சாத்தியமே இல்லை. அதனால் அவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் காந்தி மாதிரி வாழலாம், அந்த மாதிரி வாழலாம்னா சொல்லி கொடுத்துனுக்குறானுங்க. நீங்கள் அந்த மாதிரி திருநெல்லாம் இருக்க முடியாது. அவன் நல்ல முள்ள மாதிரி அவன். நீங்கள் அந்த மாதிரி முள்ள மாதிரி தனெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது, நீங்கள் பிரமுகரானன்ற வேட்கை உங்களுக்கு சத்தியமாக இல்லை. நீங்கள் என்ன போதிச்சாலும் என்ன பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் செய்து கொள்ளவே மாட்டீங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? சுற்றி இருக்கிற ஆளுங்களெல்லாம் பார்த்துட்டு அவனை மாதிரி எனக்கு ஒரு கார் வேணும்னு வாங்கணும் ரொம்ப கம்மி. என் அண்ணன் வச்சுக்கிறேன், என் மாமன் வச்சுக்கிறேன், என் சொந்தக்காரன் வச்சுக்கிறேன், என் ஃப்ரெண்டு வச்சுக்கிறான்னு வாங்கணும் தான் அதிகம். எனக்கு ஒரு பைக்கு வாங்கணும்னு நினச்சவன் ரொம்ப கம்மி. எனக்கு ஒரு புடவை வாங்கி கட்டணும்னு கட்டினவா, எனக்கு நகை வேணும்னு வாங்கி போட்டவா. நம்ம என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பிரச்சனை இல்லையா? இதெல்லாம் தீர்வு வருமா? இதுங்களுக்கெல்லாம் நிதானிச்சா இதெல்லாம் புரியும். ஓஹோ, நம்ம இங்கே தப்பு செய்கிறோம். அவங்கள காமிச்சதுக்கு கல்யாணத்துக்கு சேகம் பண்ண போவாத. மொய் வைக்கிறதே 10 பேர் வைக்கிறானே, நமக்கு ஒரு மரியாதை ஒன்றுக்காக 10,000 ரூபாய் கடன் வாங்கி ஏன் வைக்கிற? மொய் வைக்கிறதுன்றது ஒரு அன்பளிப்பு, உன் அன்பின் வெளிப்பாடு. அதுக்குள்ள கடன் வாங்கி வைக்கிற லூசு பையில. 2 பேர் சேர்ந்து வாடுறது ஏன்டா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறீங்க? சரி இருக்கட்டும், 2 பேர் கடன் மனைவியாக ஆகுறீங்க. யார் 2 பேர்? நீயும் இந்த உலகத்துலேருந்து இன்னொரு
பெண்ணும். வாழ பிடிக்கலன்னா யார் உண்ணும்? நானா உண்ணும்? எங்கள் அப்பா உண்ணும், எங்கள் அம்மா உண்ணும், எங்கள் மாமா உண்ணும், எங்கள் மாமியார் உண்ணும். அவள் ஒன்றும் இல்லை, நானே உண்ணும். 2 பேர் சார்ந்த விஷயத்தில் என்ன இல்லை? பிரச்சனைக்கு தீர்வுக்கு எதிராளி முடிவு நமக்கு தேவையே இல்லை. 2 பிரச்சனையில் என்ன தேவையில்லை? எதிராளி என்ன திருடுன்னு சொல்லலாம் தானே. ஒரு நாள் திருடுறதுனால ஒரு நாள் நாங்கள் 2 பேர் தேர்ந்து திருட்டோம் என்ன சொல்லலாம்? எதிராளி திருடுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது தானே. ஆனால் நான் என்ன சொல்லக்கூடாது? நான் என்ன பண்ணக்கூடாது? இப்போது இந்த சமூகத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்துங்கிறான். நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா சமூகத்தோடு அணுகுறீங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே. ஏற்கனவே சிக்கல் பின்னிட்டீங்களா நூல்லாம், இது தீர்வு கொடுன்ட்டு இவர்கிட்ட எதுவுமே கொடுக்குறீங்க. பின்னது யார்? நீங்கள். கொஞ்சம் நிதானமாக இருந்து சிக்கலை நீங்கள் தான் வெளியே எடுக்கணும். இவரை மூணாவதால கூப்பிட்டு இருந்தாங்க இது கொஞ்சம் பிச்சு விட்டு அவர் என்ன பண்ணுவார்? அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ஒன்றும் சிக்கல் போட்டு அவரால் எவ்வளோ முடியுமோ என்ன பண்ணுவார்? அதில் அவருடைய பங்களிப்பு இன்னும் ரொம்ப பண்ணிட்டு முடியலங்க என்னவார். ஏன்? நம்ம போட்டது நம்மளாலே கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த மனுஷன் பாவம் என்ன பண்ணுவார்? புதிய திருத்துப்புன்னு வந்து இந்தாங்க இந்த மணி எங்கே முடி போட்டேன்னு தெரில, நூலை போட்டு அரைச்சி சிக்கல் ஆகி போச்சு, அந்த முடியை கண்டுபிடிச்சி அவத்துக்கு என்ன பண்ணுவார்? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அது ஒரு தொழிலாக வச்சுங்கிறாரு. எதை? மேலும் சிக்கல் ஏற்படுத்தி தரத்தையே ஒரு தொழிலாக்கி. நீதிமன்றங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு எந்த பிரச்சனை போனாலும் தீர்வு கிடையாது. திருநாரா ஜெயிலில் போடும், அவ்வளோதான் தெரியும். ஏன் திருநாரு? எங்க திருநாரு? அவர் திருடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒருத்தர் திருநாரு, இன்னொருத்தர் திருடலாமா? ஒருத்தர் திருநாருங்க, இன்னொருத்தர் திருடலாமா? ஏன் திரும்ப இன்னொருத்தர் திருடுறாரு? இன்னும் தொடர்ந்து திருடினே ஏங்கிறாங்க. எங்க திருடினேங்கிறாங்க? அப்ப என்ன நினைக்கல கோர்ட்டு? தீர்வு சொல்ல நினைக்கல. என்ன பண்ணல? அதுக்கிட்ட நீ போறியே, நீ மனுஷன் தானா? நீ நீதிமன்றத்துக்கிட்ட போய் நீ கோர்ட்டில் போய் சொன்ன, இந்த லூசு கிட்ட சொன்னா என்ன பண்ணிச்சு? இன்னும் கொஞ்சம் சிக்கல் பண்ணிச்சு. இதையே தொழிலா செஞ்சுக்கிறவனு கிட்ட போனா என்ன பண்ணுவானுங்க? 10 சிக்கல் 100 சிக்கல் ஆயிடுச்சு. தீர்வு கிடைக்கும்? சத்தியமாக கிடைக்காதுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கோர்ட்டில் கிடையாது, நீதிமன்றங்களில் தீர்வு கிடைக்காது. ஆணித்தரமாக சொல்கிறேன், நான் யூடியூப்பில் பேசுகிறேன்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்குவது பிரச்சனைகளுக்கு அல்ல, தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்கு. நீதிமன்றம் ஒன்று இருக்குது அப்படின்றதுக்கு தான் பண்ணுது. பிரச்சனைகளுக்கு தீர்வு அவள் சொல்கிறதே இல்லை. ஜெயலலிதா திருடியா இருந்தா திருடின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. அவளுக்கு ஏன் வாய்தா? அது ஒரு பிரச்சனையை 12 வருஷமாக எழுத்துங்கிறான்னா என்னங்க? ஒரு சால்மான் கான் வந்து வண்டியில் ஏற்றி 4 பேர் செத்து போட்டாங்க, அவங்க செத்து போட்டாங்க. அவர் வெளிநாட்டுக்கு போகலாம், ஊருக்கு போகலாம், இதுக்கு போகலாம், இது இன்னதான் சொல்ல போகிற கட்சி. அவருக்கு தூக்கு போட்டால் தூக்கு போட்டுரு, 2 வருஷம் ஜெயிலில் 2 வருஷம் ஜெயிலில் போட்டு பிரச்சனையை முடி. இன்னொருத்தர் அப்போ தானே இன்னொரு மாதிரி ஓட்ட மாட்டான். அப்போ பணக்காரனாக இருந்தால் வாய்தா வாங்கிறதுக்கு 4 பேர் வக்கீல் வச்சாங்க. குண்டா ஒரு வக்கீல் பேசினாலும் ஒல்லியா ஒரு வக்கீல் பேசினாலும் உண்மை தானேங்க? இல்லை, குண்டா ஒருத்தர் வக்கீல் பேசிட்டோம், வடன்னு ஒல்லியா ஒரு வக்கீல் பேசிட்டோம். பேசுகிற உண்மை என்ன தான்? பட்சக்க மாறிடுமா உண்மை? 1 + 1 = 2. ஒல்லியா இருக்கணுமா குண்டா இருக்கணுமா? அதுக்கு அவசியம் இல்லை தானே. இது புரியாதா நீதிமன்றத்துக்கு? அப்புறமா என்ன அங்கெல்லாம் உட்காந்துக்கிறவங்களாம் நீதிமதிகள், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். என்ன அப்பாற்பட்டவர்கள்? கடவுளை விமர்சிக்கும் போது நீதிமன்றத்தை விமர்சிக்கிறதுக்கு என்ன விஷயம் இல்லை? கடவுளை விமர்சிக்கிறோம்ல, இயற்கையை விமர்சிக்கிறோம்ல, சீற்றங்களை விமர்சிக்கிறோம்ல, சூரியனை விமர்சிக்கிறோம்ல, எல்லாம் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். அதுனா நீதிமன்றம் விமர்சனத்துக்கு உட்பட்டா ஏன் கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஐநா கோர்ட்டுன்னு இருக்குது? ஒரு கோர்ட்டில் இருந்தால் இன்னொரு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பேர் என்ன? விமர்சனம் தான். அந்த நீதிபதி எனக்கு சரியாக தீர்ப்பு வழங்க இல்லை, அதனால் எனக்கு நீதியை மாற்றி கொடுங்கள், அல்லது நீங்கள் அதை பற்றி எனக்கு புதிய நீதியை வழங்குங்கள். அதானே அதுக்கு அர்த்தம். அப்போ இது எப்படி விமர்சனம் இல்லை? இது நம்ம என்ன இல்லை. இப்போ பிரச்சனைக்கு நீங்கள் எத்தனை என்ன பண்ணாதீங்க, தயவுசெய்து உங்கள் பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லாதீங்க. உங்கள் பிரச்சனையை தயவுசெய்து, உங்கள் பிரச்சனைலாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு மண்டக்க ஆளாளு பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கன்னு வச்சிங்கன்னா குயில் நின்றுவாங்க. அது என் வேலை இல்லை. நான் ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தீர்வு சொல்கிறேன்னா அவங்களால ஏற்றுக்க முடியதில்லை. அந்த மாதிரி வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னுடைய முடிவுகள்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். என்ன பண்ணோம்? வாழணும்னா வாழணும், யாருக்குன்னா கேட்டுக்கணும். எனக்கு ஆசை, நான் என்ன பண்ணோம்? சிங்கிள் கிஸ்கே லவ்வா. அதுக்கே லவ் பண்ண, கிஸ் பண்ணணுன்றதுக்கு லவ் பண்ண நான் சொல்லணும். ஒரு கிஸ் பண்ண போகிறேன், உனக்கு எனக்கு வந்து உன் மேலே ஆசையாகுது, எனக்கு ஒரு கிஸ் வேணும்னு கேட்கறதுக்கு ஐ லவ் யூன்றான்.
ஒரே வரி தான். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. அது உள்ள சிங்கிள் கிஸுக்காக லவ்னுவியா? அல்பம் ஒரு முத்தம் கொடுத்துட்டு விட்டுற போகிறேன், அதுக்காக போய் லவ்? அது பேர் லவ்வாங்க? புரிஞ்சிச்சனா என்ன இல்லை உங்களுக்கு? பிரச்சனைகளே இல்லை. பிரச்சனைகளே என்ன பண்ணாது? வராது. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, நாம் வாழ போகிறோம். எப்படி வாழ போகிறோம்? யார் முடிவு பண்ணோம்? நான் எல்லார்கிட்ட தான் தெரிஞ்சுங்க. நானா சொல்லுங்க, காந்தியை பாருங்க, நேரு பாருங்க, புத்தரை பாருங்க, எந்தெந்த திருட்டு பயங்கரா முள்ள மாறிக்கிறானோ எல்லாரையும் பாருங்க. நீங்க எப்படி வாழணும்னு யார் டிசைட் பண்ணோம்? நீங்க டிசைட் பண்ணணும். பிச்சைக்காரன் தான் தப்பா? நீங்க பிச்சைக்காரன் தான் தப்பா? கை கால் இல்லாம பிறந்தா அது உங்க தப்பு இல்லை, அது இயற்கையின் தப்பு. அல்லது நீங்க எங்கேயோ பண்ண பாவம், அது உங்க தப்பா? இல்லை, அது உங்களுது இல்லை. அப்பா அம்மா தப்பு பண்ணிருக்கலாம், மாத்திரைங்க எடுத்துருக்கலாம், பிரசவம் வானான்னு நினச்சிருக்கலாம். அதனால கூட உங்களுக்கு என்ன ஆகும்? குணத்தோட பிறக்கலாம். இந்த ஒரு புள்ள கை இல்லாமலாம் ஒரு புள்ளெல்லாம் இங்கே வந்துருக்குறாங்க. ஏன்? அவங்க சாப்பிட்டு அவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, குழந்தைக்கு பாய்ச்சிருக்கு. அதெல்லாம் யாருது இல்லை. பிறந்த பேருக்கு பிரச்சனையோடவே வாழ்றது யார் தப்பு தான்? உங்கள் தப்பு தான். நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க, யாரை மாதிரியும் நான் வாழ போகிறக்கல. என்ன பண்ணிவிடுங்க, நான் என்ன மாதிரி வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த நிதானத்துலேருந்து கவனிங்க. நீங்கள் உங்களை மாதிரி வாழ்கிறீங்களாங்க? அப்போ பிரச்சனையோடவே இருக்கிற நீங்கள் எப்படிங்க பிரச்சனை இல்லாமல் வாழ்வீங்க? நீயே பிரச்சனை தான், நீ எப்படி பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும்? இது புரிஞ்சால் நீ பிரச்சனை இல்லாதவன் ஆகிட்ட. இப்போ உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, யாரும் நெருங்க முடியாது. கல்யாணத்துக்கு வாங்க, வரங்க இல்லை, முடிவுகள்லாம் பேர் எழுத மாட்டாங்க. அடுத்த வாட்டி பேர் போடலன்னா போட்டோம், அடுத்த வாட்டி நீங்கள் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிடுறீங்க, நிறைய உழைச்சிருக்கீங்க, நீங்கள் ₹1,00,000 சம்பாதிச்சிருக்கீங்க, ₹50,000 எதுவுமே கொடுக்கும்போது என்ன பண்ணுவான்? இந்தடா என் அண்ணன், நீ எனக்கு கூடவே வாழ்ந்துனுக்கிற சின்ன வயசுலேருந்தே, இப்போ நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன்டா, இந்த ஒரு ₹50,000 வச்சுக்கோன்னு கொடுக்குறீங்க. அப்போ என்ன பண்ணுவான் அவன்? உங்களை புரிஞ்சுப்பான். என்ன பண்ணுங்க, உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு, ஊர்ஜிதப்படுத்துறதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்காதீங்க, சிக்கல்களை உருவாக்குறீங்க. உங்களை அங்கீகாரம் வாங்குறதுக்காக தான் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறீங்க. ஒவ்வொரு தனி மனிதனையும் நான் கூர்ந்து கவனிச்சேன்னா தெரியும், அவன் அங்கீகாரம் வாங்குறதுக்காகவே பிரச்சனையோட தெரியுறான். அட லூஸு, உன்னை அங்கீகரிக்காத ஒருத்தி வானா விட்டு இன்னொரு 3வது இருக்கிறான்ற. நான் உனக்கு நீ திருமண வாழ்க்கை உனக்கு சரியில்லையா, விட்டுரு, உன் பொண்டாட்டி வானா. என் பொசிஷன் இதுதான், நான் வாழ்றதுக்கு உன்னோட நாளாக இல்லை இந்த உலகத்தில். என்ன லவ்ன்றீங்க? அது பேர் என்ன லவ்? இதை புரிஞ்சுக்க முடியாது. எப்படி உன்னை லவ் பண்ணுறேன், அது பேர் லவ்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அது லவ் கிடையாது. அது என்ன கிடையாது? லவ் கிடையாது. விட்டுருங்க அவளை. முதல் மாதிரி தான் 5 டைவர்ஸ் பண்ணியிருப்பானா, 5 பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருப்பாளுங்களாம். ஏன்னா இவர் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் அதே மாதிரி பொம்பளை தான் தேர்ந்தெடுப்பாரான். ஏன்னா உன் அறிவு மாறல. நீ என்னதான் 6வது டைவர்ஸ்க்கும் நீ போவையா? நீ 6வது காலிக்கணும் எப்படித்தான் 5 பொம்பளை மாதிரியே தான் இருக்க போற. உன் அறிவு என்ன தான்? உன் மைண்ட் செட்டை மாற்றிக்காத. நீ என்ன பண்ணுவ போய் தேர்ந்தெடுக்கும் போது? திரும்ப போண்டா பார்த்தோன்னே ஆசை வந்துச்சு. நான் தான் கேஸ் ட்ரபிள் வந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, எர்னியா வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. பராலிசிஸ் அட்டாக் வரைக்கும் கூட வந்து நல்லா ஆகிட்டார். ஆனாலும் உருளைக்கிழங்கு போண்டா பார்த்தா விட்டு விட மாட்டார் அவர். என்ன பண்ணல அவர்? உருளைக்கிழங்கு போண்டா ஆபத்துன்னு புரிஞ்சிக்கல. நிதானமாக இருந்தால் எது நமக்கு ஆபத்து விளைவிக்கிறதுன்னு புரிஞ்சிச்சா என்ன செய்வார்? அதை திரும்ப செய்ய மாட்டார். இப்போ அவருக்கு கவனித்தல்னு 2வது பண்பு தேவைப்படும்? தேவையே படாது. கவனித்தல் தானாகவே சுரந்து விடும். இது 2 மட்டும் இந்த நான் பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்கு தனியாக யாருன்னா சொல்லணுமா? உங்களுக்கு 3வது ஆள் யாருன்னா சொல்லணுமாங்க? ஒரு பெண்ணு பிறந்து வளர்க்குறீங்க, வளர்ந்து நிற்கிறா, திருமண வயசு, மாப்பிள்ளை வரான், ஜாதியில் தேடுறீங்க, யார் தப்பு? கல்யாணம்லாம் பண்ணிட்டாரு, புள்ளையே பெற்றுக்கல, 2 வருஷமாக ஆயிடுச்சு, 3 வருஷமாக ஆயிடுச்சு, அம்மா வர இல்லை, அப்பா மட்டும்தான். என்ன செய்வார் அந்த அப்பா? அம்மா அந்த புள்ள ஒரு நாள் வந்து வேதனையோடு வச்சிச்சு. புள்ள பிறகு அது பயன்பா சும்மா பேரன் கேட்டுனுக்கிறேன், நீ நான் ஆம்பளிக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்த? அப்போ தான் என்ன அவருக்கு ஐயோன்ட்டு அந்த அப்பனோட வேதனை என்ன செய்யும்? என்ன பண்ண முடியுமா? எல்லாம் பார்த்தியாடா, அவன் ஆம்பளையான்னு பார்த்தியா? ஜாதி பார்த்த, படிச்சிடானான்னு பார்த்த, அதை பார்த்த, இதை பார்த்தியா? அட்லீஸ்ட் நீ கேட்டியா? என்ன பண்ணுறது இல்லை நம்ம இந்த உலகத்தில் இருந்துன்னு. என்னென்ன தேவையில்லையோ அதெல்லாம் பார்த்துக்கிறோம். எது தேவையோ அதை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, பார்க்குறதே இல்லை. கேட்டால் நாகரிகன்றோம். எதுக்கு நாகரிகம் பேர் சுட்டி வச்சுக்கிறோம்? எது அவசியமானதோ அதை கவனிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லி வச்சுக்கிறான் நமக்கு? கேட்காத சாமி, ஏம்மா இது பல்லு இப்படி இது, ஏன் இப்படி இது, இது ஏன் கரையேன்னு செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு ஒரு குழந்தை கேட்குது அந்த பொம்மையை பார்த்து. குத்தம் அப்படிலாம் கேட்கலாமா? இவனுக்கே தெரியாது, நான்சென்ஸ். கும்பிடு,
இவர் என்னமோ பெருசாக அப்படியே மேலேருந்து வந்து பார்த்து இந்த சாமின்னு கண்டுபிடிச்சிட்டாராம்மா இவர். ஒரு பிறகு கொஞ்சம் அப்படி தான். நீ ஒரு முட்டாள்னு சொல்கிற மறைமுகமாக. என்னன்னு சொல்கிற மறைமுகமாக? என்னன்னு சொல்கிற? நான் ஒரு நான் ஒரு முட்டாளுங்க அப்படி சொல்கிறது பற்றி நான் ஒரு சொல்ல மாட்டேன். அப்படி தான் நீ சொல்லினுக்கிறேன். அது ஏதோ ஒரு ஊர், ஒரு கிராமம், ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு ரீதியாக வந்துன்னுக்குதுன்னா வந்துன்னுக்கிட்டோமே. கலாச்சாரத்தை உன்னை கேட்டாங்க, நீ மனுஷனாக இருந்தால் உன்னை என்ன பண்ண மாட்டாங்க? நீ பழகிற விதத்துலேயே உன்னை என்ன பண்ண மாட்டான்? நீ யாருன்னு விசாரிக்கவே முடியாத மாதிரி ஆகிடும். ஏன்? உன் பழக்கங்களும் உன் நடவடிக்கைகளும் பொறுத்து தான் என்ன பண்ண போகிறாங்க? கேள்வியிலே கேட்க போகிறாங்க. ஆனால் முட்டாளுங்க கேள்வி கேட்டால் நீ பதில் கூட சொல்ல வேண்டியதில்லை. ஐயா, நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்னங்க, நான் உங்களை கூட எப்படி பேசுகிறேன், எப்படி பழகிறேன், அதை பாருங்க சொல்லலாம் தானே நீங்களா? ஆனால் உங்களுக்கு ஒரு பெருமை கேட்டோடனே நானா செட்டியாருங்க, நான் வன்னியர், சத்திரியகுலே வன்னியர், நானா எஸ்சி எஸ்டிங்க பறையர் அம்பேத்கர், அது கூட இப்போ பெருமை ஆயிடுச்சு. இப்போ பாப்பான்னு சொல்லிட்டு தான் வைக்கப்படுனுங்கிறான். நான் ஒரு ஐயர்னு சொல்கிறது தான் பயந்து சொல்கிறோம். பறையன் கூட தைரியமாக நான் ஒரு பறையருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எத்தனைக்கிறார், தைரியமாக சொல்கிறது. இப்போ பாப்பாலாம் பயந்து சொன்னான். ஏன்? மனிதனாக இருக்கிறதுக்கு என்னத்துக்கு ஜாதி சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றது எங்கே இல்லை? வெளியே எங்கேயோ இல்லை, உன் மண்டை உள்ளவே அது என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? இன்பில்டு குவாலிட்டி. நீ எப்படி செஞ்சால் போய்டும், அது நிதானிச்சாவும் கவனிச்சாவும். பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டியது யாருங்க? என்ன பண்ணலாம் தெரியுமா? அப்படியே அந்த மண்ணினை தூக்கி போட்டுடலாம். என்ன பண்ணிடலாம்? அப்படியே உங்கள் வாழ்க்கையை அப்படியே க்ரஷ் பண்ணிவிடுங்க. ஈவன் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த இடத்த அங்கேயே நிறுத்துங்க. ஸ்டாப் இட். அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள்? ஸ்டாப் பண்ணுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறீங்க, நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க, இல்லை கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கிறீங்க, பிள்ளைங்க பிரச்சனையில் இருக்கிறீங்க, உங்களை முற்றிலும் எல்லோரும் கைவிட்டப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க, அப்பா அம்மாலாம் உங்களுக்கு ஆதரவற்று இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் வயசானவராக வந்து பிள்ளைங்களால் ஆதரவற்று இருக்கிறீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலை நின்னாலும் அங்கேயே நில்லு. ஃபஸ்ட்டு நில்லு. அங்கேருந்து நான் எப்படி வாழலாம்னு முடிவு பண்ணு. அப்படி வாழ்ந்துன்னு வா, உன் பிரச்சனைங்க போய்டும். வித்தின் 40 days. ரொம்ப நாள் கிடையாது, எவ்வளோ நாளில். ஆனால் அதில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ எழுந்துக்கிறதுலேருந்து, நீ சாப்பிட்றதுலேருந்து, நீ போகிறதுலேருந்து யார் தான்? நான் சாப்பிடுகிறேன், நான் தூங்குகிறேன், நான் எனக்காக இந்த வேலையை செய்கிறேன். இந்த வேலைக்கு போனால் நமக்கு சம்பளம் வராது, நம்ம வேலைக்கு போயிடணும், இந்த வேலையை செய்யலாம், இந்த வேலை நமக்கு போய்ட்டு இது வானா விட்டுடுறேன், இதான் எனக்கு பிரச்சனை, விட்டுரு, வேறு வேலை கிடைக்கும். நீ நினச்சிக்காத வேறெல்லாம் உன்னி இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதி உனக்கு அத்தனையும் இந்த பூமியில் இருக்குது. எங்கே போனாலும் ஒன்று என்ன பண்ணுவாங்க? சும்மா போய் வாட்ச்மேன் ஏடிஎம்மில் போய் நில்லு, 7000 ரூபாய் இருக்குது உனக்கு. சும்மா வாட்ச்மேன் போய் ஏடிஎம்மில் நின்று எவ்வளோ இருக்குது உனக்கு? 7000 ரூபாய் இருக்குது. செய்ய மாட்டேன்ற லூஸு. ரிட்டையர்ட் ஆகிட்டு ஒரு கம்பெனி ரிட்டையர்ட் ஆகிட்டு அதில் ஒரு 14,000 வாங்கினுக்கிறாரு. அவரெல்லாம் போய் நின்று 7000 ரூபாய் வாங்கினு வர்றாரு. உனக்கா கிடைக்காது? இவர் எதனா ஒன்று கற்றுக்கினாராம், அதுதான் செஞ்சு நிற்பாரான் கட்சி வரைக்கும். நானும் வந்து டாக்டருங்க, நான் வந்து பிசிஷியன் படிச்சிட்டேன், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு 10,000 ரூபாய் வேலைக்கு போயினுக்கிறான் ஒருத்தன். ஏன்னா திறமை இல்லை அவருக்குல்ல. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு 3,000 ரூபாய் சம்பளத்துக்கு போகிறோம்னுங்கிறான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு காய் மூட்டை வச்சுன்னுக்கிறான். நீயா அப்படி போகிற இப்படி போகிற? நிதானி. எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சு இந்த உலகத்தை நம்ம இந்த ஜீவிதத்தை ஓட்டலாம், யாரோடு உறவு வச்சுக்கலாம், எத்தனை பேரை கூட உறவு வச்சுக்கலாம். நல்லதா? 4 பொம்பளை கூட உறவு வச்சுக்க நல்லதா? நீயே யோசித்து நீ என்ன பண்ண, எது சரின்னு பாரு. இதெல்லாம் ஊரில் இருக்கிறவங்க சொல்லணும், கற்புக்கு அரிசி, மட்டை அரிசி, அதெல்லாம் உனக்கு வேணாம். நீ முடிவு பண்ணு. நாம் வந்து சரியாக வாழலாம், நமக்கு ஒரு கணவன் போதும், நமக்கு ஒரு மனைவி போதும், அது ஒன்றா இருக்கணும். அது யார் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. எவன் எப்படி வந்தால் நமக்குண்ணா, நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிட்டு போகலாம். இல்லை நான் அப்படி இல்லைங்க, நான் விசேஷமானவன், நான் என் கணவரை கூட இருப்பேன், எனக்கு விருப்பமான ஒருத்தரை கூட உறவு வச்சுக்கலாம். எல்லாம் யாருது? தனி மனித சுதந்திரமானது. யாருன்னா என்ன செய்ய முடியும்? நெஞ்சம் எல்லாம் காமம், உள்ளம் எல்லாம் ஆசை, உண்மை சொன்னால் என்னை நேசிப்பாயா, அப்படியே உத்தம பொருள்னா இருந்துன்னு போ, நல்லவரை வாழ்ந்துட்டு போ. கற்பு கரசிங்களுக்கு தான் சொர்க்கத்தில் இடம்னா கிடையாது. அப்படி கிடையாது. கற்பு கரசர்களுக்கு தான் சொர்க்கத்தில் இடம். பொய் சொல்லி தெரியலானுங்க. அப்படியெல்லாம் ஒன்று இல்லவே இல்லை. கேவலப்பட்டு போயிடாதீங்க, அசிங்கப்பட்டு போயிடாதீங்க. எப்படி வேணா வாழலாம்னு நான் சொல்ல வரல. எப்படி வாழணுன்றதை யார் முடிவு பண்ணுன்றேன்? நீ முடிவு பண்ணு. உன்னை நீ உன் கையில் எடுத்துக்கோ, வேற யாருக்கிட்டனா எடுக்காது. டிபெண்டன்ஸியாக இருக்கிறா ஒரு பொம்பளைன்னு வச்சுக்கோங்க, கணவன் பேச்சு கேட்டு தானே ஆகணும். டிபெண்டன்ஸியாக இருக்கும் போது என்ன தான் ஆகணும்? நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் ஆகிடலாமான்னா, கணவன் அப்படின்னா பெரியவன், மனைவினா சின்னவன் தான். இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆம்பளை பொம்பளை சமம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. 2 பேர் சமம் கிடையாது, 2 ஆம்பளை சமம் கிடையாது, 2 பொம்பளை சமம் கிடையாது. அப்புறம் அப்படியே ஆம்பளை பொம்பளை சமம் ஆக முடியும்? 2 ஆம்பளை என்ன கிடையாது, சமம் கிடையாது. ஒரே திறமையோடு 2 ஆம்பளை ஒன்றா இருப்பானா?
இருக்க மாட்டான். தனித்தனி வடிவம், தனித்தனி உருவம், தனித்தனி சிந்தனை, தனித்தனி இருக்கும்போது எல்லாரும் ஒன்றாக முடியுமா? எல்லோரும் ஓர் விலை, எல்லாரும் ஓர் நிலைன்றது கேட்கறதுக்கு ஒன்றா நல்லா இருக்கலாம். சத்தியமா சாத்தியம் இல்லை. ஒரு கவனம் அதிகமாகவும் ஒரு கவனம் கம்மியாகவும் சாப்பிட்றான் சாப்பாடு. சில பேருக்கு டீ ருசிக்குது, சில பேருக்கு டீ ருசிக்கல. சில பேர் டீ வானாடுறாங்க, தப்பா? சில பேர் சைவம் சாப்பிட்றான், சில பேர் அசைவம் சாப்பிட்றான், தப்பா? உனக்கு புரியலன்னா உன்னோட நிறுத்திக்க மாங்க, அதுதான் ஆன்மீகம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறான்னா அவன் பைத்தியம். அவனுக்கு உண்மை புரியல. அவனுக்கு என்ன புரியல? இல்லை இதெல்லாம் இப்போ பிரச்சனையாக ஆகிப்போச்சு. இப்போ நிறைய பேருக்கு நான் தியானம் பண்ணுறேன், கறி சாப்பிடலாமா சாப்பிடாதா, இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இந்த ஆள் வந்து கறி சாப்பிடுன்றான், இந்த ஆள் சாப்பிடக்கூடாதுன்றான். கண்ணப்ப நாயனார் சாப்பிட்டாருன்றான், இந்த பக்கம் நான் சித்தர் பெருமக்கள்லாம் சில பேர் சாப்பிட்டாங்கன்றான், வளப்படாமருன்றாரு. வாழை வெட்டி நீ வாடுறதுக்கு வந்துக்கிற. அவன் சாப்பிட்டான் சாப்பிடலன்றது அவன் பிரச்சனை, உன் பிரச்சனையா இது? யார் பிரச்சனை இது? அவன் பிரச்சனை இது. உன் பிரச்சனையா நீ மாத்திக்கிற? அப்படின்னா அவன் பிறந்த ஜாதி அப்படி, அவன் சாப்பிடல, நீ ஏன் சாப்பிடல? இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீ என்ன பண்ணிடுத்து? தேடி தேடி போய் வாங்கிட்டு வந்துடுத்து. லோன் தராங்கன்னா நீ ஏன் வாங்குற? கடன் ஆயிடுச்சுன்ற. ஏன்னா உனக்கு கூரை வீடு போதாது. வீடு எதுக்குன்னு புரிஞ்சுக்கோ. வீடு எதுக்கு? மழை வந்தால் நனையக்கூடாது, வெயிலில் காயக்கூடாது, சேஃபாக தூங்கணும், துஷ்ட மிருகங்கள் கடிக்கூடாது, அவ்வளோதான். இன்கேஸ் நம்ம தூக்கத்தில் துணிங்கெல்லாம் விலகிச்சேன்னா மற்றவங்க பார்க்கக்கூடாது, அவ்வளோதானே. இதுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு கட்டுறான்னா அவர் 4 ரூம் கட்டிடுறாரு, இவர் 8 ரூம் கட்டிடுறாரு, இவர் எவ்வளோ ஆயிரம் கட்டிடுறாரு, இவர் 11 அடி கட்டிடுறாரு, இவர் 20 அடி கட்டிடுறாரு, இவர் 25 அடி கட்டிடுறாரு, இவர் ஏசி போட்டுக்கிறாரு, இவர் 2 டன் ஏசி போட்டுக்கிறாரு, இவர் அந்த கம்பெனி ஏசி போட்டுக்கிறாரு. ஏங்க அவருக்கு இருக்குது வசதியாகிறாரு, அவர் ஏசி போட்டுப்பாரு, அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்து பணம் வச்சுக்கிறாரு. நீ ஏன் ஏசி போட ஆசைப்பட்ட? இல்லை நீ என்ன பண்ணு? சம்பாதி, முயற்சி செய், என்ன பண்ணு, வாங்க. அதை ஏன் கடமாக வாங்க பார்க்குற? இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. நிதானி, கவனி, என்ன ஆயிடுவே? தீர்வே தனியாக என்ன சொல்லணுமா? கூப்பிட்டு உனக்கு தலைவலியாங்க, அமிர்தாஞ்சன் தைலம் தேய்ச்சிக்கோ. தலைவலி ஏன் வருதுன்னு கேளு. சதா சர்வகாலமும் நம்ம யோசிக்கிறோம். ஏன் யோசிக்கிறோம் பாரு. எங்கோ ஒன்று இல்லை உனக்கு, ஏன் அது இல்லை? சரி, அதுக்கு ரெமிடிஸ் என்ன பண்ணலாம்? அது பண்ணிட்டு போயினேரு. அதை விட்டுட்டு சும்மா அங்கேயே நின்று ஆகுமா? யோசிக்காது. ஒன்று இல்லைன்னா என்ன செய்யணும்? அடுத்ததை யோசி. இது நமக்கு இல்லை, வேற என்ன செய்யுது? என்ன பண்ணும் அடுத்ததை? அங்கே தான் நீ வந்து எல்லாத்தையும் ரகசியங்களையும் பாதுகாக்க கற்றுக்கணும். நீ எல்லாத்தையும் வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையும் சொல்லி தெரியாது. நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஏன்னா உன் ரகசியங்கள் எல்லாம் நீ என்ன மாதிரி யாருக்கிட்ட சொல்லலாம். நான் ரகசியமே இல்லாத ஒரு மனிதன். நான் பகிரம். என்னை பற்றி அவசியமாக நீ பேசினா அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நீ என்ன அசிங்கமாக பேசினா எனக்கு என்ன இல்லை? அக்கறை இல்லை. நீ சமூகத்தில் வாழ்றவன். நீ உனக்கு வந்து உன்னை சுற்றி உன்னை கூட்டமாக இருக்குது. நீ மதிக்கப்பட வேண்டிய ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கோ. கக்கூசுக்கு எப்படி போவோம்? மைதானத்தில் போவோம், 4 பேர் பார்க்குற மாதிரி ரூம்குள்ளே தானே போவேன். சில விஷயங்கள் என்ன தான் செஞ்சாகணும்? அறையில் தான் செஞ்சாகணும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வை நீங்கள் ரகசியமாக தான் செஞ்சாகணும். எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க முடியாது. உன் ரகசியத்துக்கு ஒத்து வராத ஒருத்தர் உனக்கு எப்படி பார்ட்னராக இருக்க முடியும்னு கேட்குறேன் நான். உன் அந்தரங்கள் எல்லாம், உன் அந்தரத்தெல்லாம் ஒத்துக்கிறவங்க தானே உனக்கு பார்ட்னராக இருக்கணும். உன் அந்தரங்கத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றான், அவன் எப்படி உனக்கு பார்ட்னரு? அவன் சில கொள்கைகளை வச்சுக்கிறான்னா அவன் பார்ட்னரா உனக்கு? அவனுக்குன்னு சில கொள்கைகள்லாம் இருந்தால் அவன் பார்ட்னராங்க உனக்கு. அவனுக்கும் கொள்கை முரண்பாடுதுன்னா அவன் உனக்கு பார்ட்னர் எப்படி ஆகுவான்? ஒன்று அவன் கொள்கைக்கு நீ போ, இல்லை உன் கொள்கைக்கு அவனை வரவை. ரெண்டுமே இல்லை. சும்மா சேரத்துக்கு மட்டும்தான் வாழ்ந்துக்கணும், சேர்ந்துட்டு மட்டும் போ. ரெண்டுமே இல்லை. இதெல்லாம் முடிச்சுன்னு எப்போ முடியுது? என்ன பண்ணிக்கிறா? ஒரு மாமி அதிர்ஷ்டம் சாப்பிடணும்னு ஆசை ஒருத்தனுக்கு. இந்த கதையோடு முடிச்சிக்கலாம் நமக்கு. இந்த கதையை என்ன பண்ணோம்? அதிர்ஷ்டம் சாப்பிட்ணும்னு ரொம்ப ஆசை. ஒரு குடியானவன், ஏழ்மையான ஒரு மனிதன், வேலை செய்ய தகுதியானவன். மாமி அப்போலாம் வந்து அதிர்ஷ்டம் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. வீடெல்லாம் சாணி போட்டு மொழிகிட்டு பிள்ளையாரெலாம் பிடிச்சி பக்தியோடு குளிச்சுட்டு அப்படி செய்வாங்க. எண்ணெயில் சுட்ட பழம்னே சொல்லுவாங்க. இப்போ அதிர்ஷ்டம் வந்து சும்மா கடையில் போய் நீங்கள் போய் வாங்கிக்கலாம், கிலோ கணக்கெல்லாம் விற்கிது. நிறைய வீட்டு பெண்கள்லாம் சாதாரணமாக செய்கிறாங்க. குளிக்காமல் கூட அதிர்ஷ்டம் வரும்னு முடிவுக்கு வந்துச்சு. இப்போ அதிர்ஷ்டம் செய்கிறது குளிச்சுட்டு செய்யணும் இல்லை. அதிர்ஷ்டம் செய்யறதுக்கு பாவு நல்லா கலரணும், எண்ணெய் நல்லா வேகணும், பதப்படுத்தப்பட்ட மாவு இருக்கணும், அவ்வளோதானே தவிர. ஆனால் அப்படி இல்லை. அப்போல்லாம் ரொம்ப ஆச்சாரமாக தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியே வச்சுருந்தாங்க. அதனால் மாமியை தேர்ந்தெடுத்தார். அவர் ஐயர் மாமியை தேர்ந்தெடுத்தார். போனாங்க, இந்த மாதிரி கேட்டார். பரவாயில்ல, எனக்கு வெறுகு வெட்டி கொடு, 1 மாதத்துக்கு தேவை வந்து நான் சுட்டு தரேன். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா, அப்பாடான்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? நீ அப்பாடா சோர்ந்து போகக்கூடாது.
சோர்ந்து போயிட்டியானா அதிரசம் இருக்குது பத்தியா, அது வந்து பணியாரம் மாதிரி ஆகிடும், நல்லா வராது அப்படின்ட்டாங்க. சரி மாமிட்டு உன் காட்டுக்கெல்லாம் போனான், முள்ளெல்லாம் வெட்டினான், எங்கேயும் சோர்ந்து போகாமல் சும்மா உஷாராக இருந்தான். எல்லாத்தையும் வந்து வெட்டு வெறு எல்லாத்தையும் போட்டான் பாருங்க, படாட்டான். அந்த பொங்கலை அதிரசமெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு கச்சா மாவு கழுவி ஊற்றுவாங்க. அது எப்படி தான் வரும்னா பணியார மாதிரி தான் வரும், கச்சா சொயின்னு ஊற்றுற. வாடா வாடா வந்து பாடுறா பாவி, எல்லா வேலையும் செஞ்சு கச்சா வந்து இப்படி வர சொல்லிட்டு பாடுறா. இது தந்திரம். நிறைய பேர் தந்திரங்களை கையாளுறாங்க உங்களை ஏமாத்துறதுக்கு, உங்களை சுற்றி. அது என்னென்னா அவங்களுக்கே புரியாமல், அவங்களுக்கு என்ன தேவைன்னே புரியாமல் வாழ்ந்துங்கிறாங்க. அவங்கள ஒன்று எஜுகேட் பண்ணு, என்ன பண்ணு, எதிராளி நம்ம அன்றைக்கி திருடணும், நமக்கு அன்றைக்கி சந்தர்ப்பம் இல்லை, இன்றைக்கி நமக்கு திருட வேண்டிய அவசியம் இல்லை, உழைக்கிறதுக்கு கை காலெலாம் குத்து வச்சுக்கிறேன், ஏதோ ஒரு வேலை செய்வோம். காரு கழுவினா காசு தரப்போகிறான், செருப்பு பாலிஷ் பண்ணால் காசு தரப்போகிறான், செருப்பு தைச்சா காசு தரப்போகிறான், கக்கூஸ் கழுவி விட்டால் காசு தரப்போகிறான், எல்லாம் வேலை தானடா, வாடா செய்யலாம், முடிஞ்சு போச்சு. கொத்தான வேலைக்கு போகலாம் வாடா, களவு காலத்துக்கு கொடுத்தா 400 ரூபா, இல்லை கட்டு வேலை செஞ்சால் 700 ரூபா, கம்பி வேலை கூட போனாக்கா 500 ரூபா, எலக்ட்ரிஷியன் கூட போனோம்னாக்கா ஒயர் ஒன்றுமே தெரியுமாண்ணா, நீ சும்மா போய் ஹெல்ப் இருந்தீங்கன்னா 300 ரூபா. எல்லாத்துலேயும் வேலை இருக்குது, வேலையா இல்லை இந்த நாட்டில், வேலையாங்க இல்லை. ஏன்னா நம்ம திருடுறது, வாடா போ, நீ எதிராளி சூட்சமத்தை வச்சுக்கிறேன், நீ வச்சு நான் பசிட்டுக்கிறேன், நான் அது பண்ணிக்கிறேன், உனக்கு வர கௌரவத்தை வச்சுக்கின்னு அதெல்லாம் பார்த்து வாழ்ந்துக்கோங்க. பிரச்சனைகள் என்னால் உருவாக்கப்பட்டவைகள், தீர்வு என்னால் மட்டுமே அதை கொண்டு வர முடியும். வேறு யாருன்னா கொண்டு வர முடியும்? எனக்கு நான் உனக்காக நான் என்ன பண்ணலாம், அழலாம். உனக்காக நான் அழுதால் இயற்கையில் நடக்கும், உனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும். உனக்காக நான் சாப்பிட முடியுமா? சார் எனக்கு பசி எடுக்குது சார், சாப்பிட்ருங்க ப்ளீஸ் சொல்லாமா அவர்கிட்ட? இல்லை அவருக்கு பசி எடுக்குது, நான் சாப்பிட்டுலாமா? என்ன பண்ணி தான் ஆகணும். என் பிரச்சனைக்கு தீர்வை நான் தான் கொண்டு வரணும், நான் தான் பிரச்சனை இல்லாமல் வாழணும். ஆனால் என் பிரச்சனைகள் ரகசியமானதாக இருந்தால் நான் தான் ரகசியமாக தீர்வுகளை தேடிக்கணும். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் ரகசியமாக வச்சுருந்தா வச்சுக்கோங்க, தரல உங்கள் கௌரவத்தை நீங்கள் வந்து விட்டு கொடுக்குவோன்னா ரகசியமாக பிரச்சனைகளை முடிக்க பாருங்கள். வட்டி குத்துனே இருந்தால் வாக்க முடியாது, கடைசி வரைக்கும் குத்துனே தான் இருக்கணும். ஸ்டாப் பண்ணுங்கள், வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணுங்கள். யாருக்கோ ஒருத்தருக்கு பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா பயந்து சொல்லிட்டு போட்டோம் பட அப்படின்ட்டுருங்க. உங்களை பிளாக்மெயில் பண்ணுறான் யாரோ ஒருத்தன், அது உங்களுக்கு பிரச்சனை, சொல்கிறேன் பட அப்படின்னுங்க, இல்லை போனால் போகுது. அப்போ பிளாக்மெயில் பண்ணுவார். அந்த மாதிரி ஒன்றுக்குமே எல்லா பிரச்சனைக்கும் திரும்ப போல்டாக இருங்க, கிளியர் கட்டாக இருங்க. எது தேவைன்னு பாருங்கள், அதில் என்ன பண்ணுங்கள் கவனமாக, எது எனக்கு தேவை இப்போது அதெல்லாம் செய்யணும், அவ்வளோதான். அதை விட்டு தேவையில்லாதெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா என்ன ஆகாது, நம்ம பிரச்சனை அங்கே தீரும். இல்லை இங்கே விட்டு எங்கேயோ போய் இங்கே விளக்கு ஏற்றினுக்குது ஆடுது காற்றுலன்னா எங்கே பிடிக்கணும், விட்டுட்டு அங்கே போய் அதெல்லாம் சுற்றின்னு வரேன், காத்தியம் அடிக்குது, மறையம் ஆடுது, எல்லாத்தையும் வெட்டின்னு வந்தேன். சும்மா சிம்பிள் வழுக்க ஆடுதுன்னா அடி பிடிச்சா முடிஞ்சு போச்சுக்காத. விட்டு எங்கெங்கேயோ போனேன். உனக்குள்ளே இருந்து எழும்புற எண்ணங்களை சரி பண்ணிக்கோ. தவறுகளுக்கான காரணங்கள் எல்லாம் உள்ளந்தான் நடக்குது, தீர்வுகள் எல்லாம் உள்ளதான் இருக்குது. நீ ஜாதிப்பற்று, மதப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, இந்த பற்றுங்கள்லாம் தான் மனிதப்பற்றாயிரு. உண்மையில உண்மையிலேயே பற்றாயிரு. உன் மீது உனக்கு அக்கறை இல்லைன்னா யாருன்னா செய்ய முடியும்? சத்தியமாக உண்மையில் அக்கறையோடு சொல்கிறேன். நீ எனக்கு கொடுக்குவானா, நீ எதுவும் பண்ண, நீ சந்தோஷமாக தான் எனக்கு சந்தோஷம். நான் சந்தோஷமான இந்த உலகத்தில் சந்தோஷமான மனிதர்கள் எல்லாம் பார்க்க விரும்புகிறேன். நான் சத்தியமாக நான் விரும்புறது என்னடான்னு கேட்டிங்கன்னா, என்னை சுற்றி ஒரே சந்தோஷமான ஆள் இருக்கணும், எதுக்கும் வைக்கப்படாத ஒரு ஹாப்பியாக இருக்கிற ஆள் இல்லையே. என்னன்னா போராடுறேன், வரவங்க கூட பிரச்சனையோடு தான் வராங்க, வந்தாங்கன்னா கூட பிரச்சனை சரி பிரச்சனை இல்லாமல் ஆகிட்டோம், அவங்களுக்கு நமக்கு நல்லது தானே உதவலான்னு பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்தோடனே காணாமல் போயிடுறான், திரும்ப பிரச்சனை ஆகி வரான். அவனே என்ன பண்ணிக்கிறான், நண்டு கொடுத்தா வரல தங்காதுன்ற கதையா அவரே பிரச்சனைகளை கொட்டிக்கிது. சந்தோஷமாக இருங்க.